புரிதல் வேண்டும். உயிர்களுக்கெல்லாம் நாங்கள் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமே நாங்கள் சென்று எந்த நினைதரும் புகழை விடல் வேண்டும். செப்பாத மேல் சுத்த சிவமார்க்கம் தழைத்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நாங்கள் செய்யணும் நீ பொறுத்தருள் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வந்தருள் புரிக வந்தருள் புரிக விரைந்திது தருணம் விரைந்திது தருணம். மாமணி மன்றிலே ஞான சுந்தர வழிய ஜோதியாய் துலங்கோ சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிக தந்தருள் புரிக வரமெல்லாம். வல்ல தனியருள் ஜோதியை வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து செய்தி தருங்க செய்வகையே. முதற்கண் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சன்மார்க்க பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு முழு முதல் காரணமாக இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் முன்னிருந்து செய்த ஆற்காடு தயவு திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், ராணிப்பேட்டை சன்மார்க்க சங்க செயலாளர், ஆற்காடு ஞானசபை சன்மார்க்க சங்க செயலாளர் நான் சுந்தரவேல் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நேரம் ஆகிவிட்டபடியால் முற்பகலிலே அருட்ஜோதி ஆத்ம விசாரமும், மதியம் உணவுக்கு பிறகு உள்ளொளி தியான பயிற்சியை குறித்த சத்சங்கமும் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது அருட்ஜோதி ஆத்ம விசாரம் பண்ண போகிறோம். இந்த அருட்ஜோதி ஆத்ம விசாரத்துக்கு சில அண்டவிண்ட விசாரங்கள் அடிப்படையாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது புற விசாரம் தான். எடுத்த உடனே உள்ளொளி தியான பயிற்சி சொன்னால் அது கூடி வராது. இங்கே பூர்வ மத்தியில் ஒரு ஞான தீபம் விளங்குதான் நினச்சி அங்கேயே மனசு வைங்க அப்படின்னா அது மனசு அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அது உடனே கூடி வராது. அது கூடி வரணும்னா நம்ம ஃபண்டமெண்டல் லா, அதாவது இயற்கையினுடைய விதி இந்த உலகத்தில் எப்படி காரியப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியது, எதற்காக இந்த பிரபஞ்சம் என்ன காரணத்திற்காக தோன்றியது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வல்லபெருமான் அண்ட விசாரம், பிண்ட விசாரம், ஆத்ம விசாரம், சத் விசாரம் இந்த ஒரு படிப்படியாக கொண்டு போக சொல்கிறாங்க. இதில் நம்ம அண்ட விசாரம் பண்ணணும். இப்போ அண்ட விசாரத்தில் முதலும் முடிவும் இல்லாத பரம்பொருளை பற்றி நாம் எதை குறித்து எந்த தலைப்பில் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு தலைப்பை பிடிச்சிக்கிட்டு அந்த இறைவனுடைய பெருமையை ஆரம்பிக்கும். ஐயா, இப்போ நம்ம முதல்ல ஆகாசம், எல்லோருக்கும் ஆகாசம் தெரியும். இந்த ஆகாசத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஆகாசத்தை பற்றி மைக் பிடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் கிட்ட வாங்க, அடியேன்னு காது சரியாக கேட்காது. இந்த ஆகாசத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகாசத்தை பற்றி நினச்சிருக்கீங்களா?
இப்போவே வெளியிடுறது மட்டும் தான் எனக்கு இது வரைக்கும் தெரியும். சவுண்ட் கிட்ட வச்சுங்க. ஆன் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணலையே. ஒர்க் பண்ணுங்களா? ஒன்றும் ஒர்க் பண்ணலையா? சரி கேட்குது கேட்குதா? ரொம்ப லைட்டாக கேட்குது. இந்த ஆகாசத்தை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? இது நான் மனிதனாக பிறந்திருக்கோம். இப்போ இந்த பூமி இது வந்து இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்க. எதில் வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்க. எங்கே இறங்குனீங்க? எங்கே? எந்த ஸ்பாட்? முத்துக்கடை. முத்துக்கடை. அங்கேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்னம்மா? நடராஜா சர்வீஸ். ஏன்னா இது ஒரு வாகனம். இது ஒரு வாகனம் அல்லது வீடு. அதாவது மூவிங் ஹவுஸ். இது ஒரு வீடு தான். அது மூவ் ஆகுது. இது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? பஸ்ஸில் என்னென்ன பண்ணுறோம்? ஒரு 2 கிலோமீட்டரு ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணுறோம். போக முடியலன்னா இதையே ஓட்ட வேண்டியது தான். அதுக்கு தான் 2 சக்கரை இருக்குது. இதில் நாம் போகிறோம். ஆக இது வந்து ஒரு ஊர்தி. இந்த ஊர்திக்குள்ளே ஒரு சாரதி இருக்கிறத நாம் அறியாமல் இருக்கோம். அதான் பிரச்சனையே. அதுதான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வெவ்வேறு ரூபத்தில் ஒவ்வொரு மனிதனும். அதுவும் இந்த காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம். இந்த காலத்தில் ஒரு வியாதி இருக்கும். மூளை வியாதி, இல்லை கண்டமாலை வரும், இல்லை பெரியம்மை வரும். இப்போ ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 10 வியாதி இருக்குது. காரணம் மனித மனம் பாலைவனமாக மாறிவிட்டது. அன்பு இல்லை. 4 கடைக்கு ஒரு கடை ஃபாஸ்ட் ஃபுட், சிக்கன் 65, மீன் வறுவல். 10 கடைக்கு ஒரு கடை ஸ்லாட்டர் ஹவுஸ். ப்ரோட்டீன்ஸ் அப்போ ஸ்டைலாக ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரெஷ் ப்ரோட்டீன், ஹலால் ப்ரோட்டீன். ஆக ஈவிரக்கம் இல்லாத ஒரு நிலை உருவாச்சு. அதனால் விலங்கினங்கள், பறவைகள் வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் மரண வேதனையில் செத்து கிடக்குது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத மன அழுத்தம் மிக்க வாழ்வில் மனிதன் சிக்கி கொண்டிருக்கிறான். வெடிகுண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கான். நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கீங்க. சரி, அதை விடுங்க. அப்போது இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு வாகனம். இந்த இப்போ வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா தயார் பண்ணுறான். அது ஒரு வாகனம். ஒரு 50 ஹீரோ ஹோண்டா எடுத்து இன்னொரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறான். அதே மாதிரி நாம் இப்போ ஒரு வாகனம். நாம் நடந்து போகலாம். பஸ் இல்லைனாலும் 10 கிலோமீட்டர் நடந்து போகலாம். இந்த வாகனம் இன்னொரு வாகனத்து மேலே சவாரி செய்யுது. அது என்ன வாகனம்? புரியலையா? இந்த வாகனம் இன்னொரு வாகனத்தில் போயிட்டு இருக்கு. அந்த வாகனம் என்னம்மா? பூமி. பூமி. நம்ம வந்து சைக்கிள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். பைக்கு ஒரு 40, 50, 60 அது மாதிரி. பஸ்ஸு 80, கார் 120, ஏரோப்ளேன் 300, ராக்கெட் 40, இப்படி போயிட்டுருக்கு. பூமி 1 மணி நேரத்துக்கு இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. நமக்கு தெரியாது. விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர். 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ வேகத்தில் இது தன்னைத்தானே சுற்றுற வேகம். இது கூட பரவாயில்லன்னு வச்சுக்க. ஆனால் இது குறித்து நாம் நினச்சி பார்த்துருக்கோமா? இந்த பூமி சுற்றலைன்னா நம்ம என்ன ஆகும் தெரியுங்களா? தூக்கி வீசப்படுவோம். பூமி சுற்றலை சுழற்சி இல்லைன்னா அப்போ அங்கே காற்று இருக்காது. காற்றினுடைய இது இருக்காது, விசை இருக்காது. அந்த புவியின் தன்மையும் குறைஞ்சி போயிடும். தூக்கி வீசப்படுவோம் அந்தரத்திலே. காற்று இல்லாமல் செத்து போயிடும். ஆனால் அதை பற்றி நம்ம நினைக்கலையே. சரி, இதை விடுங்க. இது 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி.
இது கூட பரவாயில்ல. ஆனால் தன்னைத்தானே சுற்றிக்கினே சூரியனை ஒரு பாதையில் சுற்றுது. அதுக்கு ரோடெல்லாம் போடல, தார் ரோடெலாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அந்த பூமிக்கு கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது, உணர்வும் கிடையாது. ஆனால் கரெக்டாக பல கோடி கோடி ஆண்டுகளாக அந்த பாதையில் தான் வரும், குறிப்பிட்ட பாதை. அந்த குறிப்பிட்ட பாதையில் வந்தால் தான் சூரியனை நெருங்கி தள்ளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தள்ளி இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்தால் தான் குளிர்காலம், மழைக்காலம், இளவேநீர் காலம், கோடைக்காலம். இது கரெக்டாக மழைக்காலம் அதெல்லாம் கரெக்டாக வரும். இதெல்லாம் இம்மி அளவு கூட பிசகா நடக்குது. இப்போ நமக்கு எதனா ஒரு ஷேக்கிங் இருக்கா? அது சுற்றுற வேகம் 1 மணி நேரத்துக்கு 1,07,000 கிலோமீட்டர் சுற்றுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது தன்னைத்தானே 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு சூரியனை நீள்வட்ட பாதையில் கரெக்டாக, தார் ரோடும் கிடையாது, ஸ்டேரிங்கும் கிடையாது, பெட்ரோல் ஃபியூல் கிடையாது, டிரைவர் கிடையாது, ஆனால் கரெக்டாக போகுது, உணர்வு கிடையாது. இது 1400 கோடி வருடமாக சுற்றிக்கிட்டு வருது. அப்போ 1 மணி நேரத்துக்கு 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் போது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டுனா நமக்கு என்ன ஷேக்கிங் இருக்குது? ஒன்றுமே தெரியலையே. ஏன் நாம் இதை நினச்சி பார்க்கறதில்ல? இதை ஏன் 1ஆம் கிளாஸ் பையன் சொன்னாலே புரிஞ்சுப்பானே, இதை ஏன் பாடத்திட்டத்தில் கொண்டு வரல? அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் மனம் கல்லாக மாறிப்போகுது. இயற்கையினுடைய அற்புதத்தை ரசிக்கிறதில்ல, வியந்து 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 பார்க்கணும். எப்படி எப்படி ஏன் எப்படி? அப்போ விஞ்ஞானி என்ன சொல்கிறான்? அது இயற்கைப்பா, அது இயற்கை. அதுக்கு அதை ஒன்று கண்காணிக்கிறதோ அதை ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இயற்கையாக நடக்குது. எப்படி இயற்கையாக நடக்கும்? எப்படி பிசகாது நடக்கும்? இது ஒன்றுனா கூட பரவாயில்லைங்க. இது சுற்றி எத்தனை கோள் இருக்குது? செவ்வாய், புதன், வியாழன், நெப்டியூன், புளூட்டோ. அது ஒன்றுத்துக்கு வேகம் அதிகம். ஒரு சூரியனை சுற்றி வரது நமக்கு பூமிக்கு 365 நாள் இருக்குது. அதுக்கு வெவ்வேறு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது சூரியன் சொல்கிறாங்க. சூரியன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இவங்க சொல்கிறாங்க. சூரியன் எப்படி கண்காணிக்கணும்? ஆக இதை மனிதன் மனதை கொண்டு அனைத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்போது ஆகாசத்தை பற்றி இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பூமி, செவ்வாய், புதன் இந்த மாதிரி இப்போது நம்ம சூரிய குடும்பம் இதில் புதன், பூமி, செவ்வாய், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, வியாழன், இது ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி சூரிய குடும்பம் 50,000 கோடி சேர்ந்தது ஒரு கேலக்ஸி, ஒரு அண்டம். இது பகுதி அண்டம். ஒரு கேலக்ஸி அப்படின்னா அதில் 50,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குதுன்றாங்க. நினச்சி பார்க்க முடியுதா? அதை கேட்டால் இயற்கை கேட்டால் இயற்கை என்னும். ஒருத்தங்கிட்ட கேட்டு பாருங்க, எப்போ அவங்களுக்கு சொத்து பத்து இருக்கா? இருக்குங்க. 2 பிள்ளைகள் இருக்காங்களா? இருக்குங்க. வாகன மோட்டார் வசதி இருக்கா? இருக்குங்க. பேங்க்கில் பணக்கணக்கு இருக்கா? இருக்குங்க. வீடு வாசல்லாம் இருக்கா? இருக்குங்க. அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க. தப்பான வார்த்தையே கிடையாது, தப்பான வார்த்தை கிடையாது, கெட்ட வார்த்தை ஒன்றும் கிடையாது. அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க, என்ன ஆகும்? நம்ம கண்ணை நீங்கி போயிடும். எது கேட்டாலும் இருக்குதா பதில் சொல்லுவான். அறிவு இருக்குதான்னு கேட்டால் பதில் சொல்லாது, அவன் கை தான் பதில் சொல்லுவான். காரணம் அறிவு தான் நம்முடைய சுயம். ஆனால் அதே ஆளுகிட்ட ஆன்மான்னு நீங்கள் பேச பாருங்க, அடப்பூனா ஆன்மாவதுக்கு உழைக்கிற வழியை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார். ஒரு 25 வருஷத்துடைய பேப்பர், அது பேர் குறிக்கிறார். அவர் இந்த ஜனங்க ஆன்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கவிதை சொல்கிறார். என்னென்னா, கருப்பு பூனை, ஒரு கண்ணில்லாத கருப்பு பூனை வெளிச்சம் இல்லாத இருட்டறையில் இல்லாத பொருளை தேடிக்கொண்டிருப்பது போல இவர்கள் ஆன்மாவை தேடிக்கொண்டிருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? ஆனால் அதே ஆள்கிட்ட இவ்வளோ சொன்னிய உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் கோபம் வரும்.
அந்த அறிவை தான் இவன் ஆன்மான்றான். ஒன்றும் இல்லை, வார்த்தை தான் வித்தியாசம். நீ அறிவு இருக்குன்னா கோபம் வருது, அது எனக்கு இருக்குது ஒத்துக்கிறேன். அதை இவங்க மாற்றி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவன் நீந்துன்றான், நம்ம தண்ணின்றோம், அவன் வாட்டர்ன்றான், இன்னொருத்தன் வெவ்வேறு சொல்கிறான். அந்த மாதிரி அவங்க ஆன்மான்னு சொல்லிடுறாங்க. நீ ஏன் ஆன்மா இல்லைன்னு சொல்கிற? ஆன்மா இல்லாத எது இருக்க முடியும்? சரி, இப்போது ஆகாசத்தை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஆகாசம் அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரையில் பிறந்து இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் கூட பூமி இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. பூமி சுற்றலைன்னா நம்ம வீசப்படுவோம், வெட்ட வெளியில் உயிர் போயிடும். இப்போ பூமி சுற்றுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அந்த ஸ்பேஸ். அப்போ இது எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிறதுக்கு இடம் கொடுத்திருப்பது ஆகாயம், வெட்ட வெளி. இந்த வெட்ட வெளியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லுங்கள். யாராவது நீங்கள் யாராவது சொல்லலாம். இங்கே வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் ரொம்ப அத்தியாவசிய கேள்வி தான். ஆகாயன்றது என்னோட அறிவுக்கு என்ன வரைக்கும் பஞ்சபூதத்தில் முதல் பூதம். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகாயம்னா சிதம்பரம், நடராஜன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆகாயன்றது சுத்தவெளி கிடையாது, நிறைவெளி அப்படின்ற புரிதல் நமக்கு வரணும். நிறைவெளி அப்படின்றது என்னன்னா அதுதான் எல்லாத்துக்குமே ஆதாரம், அது சகலமும் அடங்கியிருக்கு. வேதாத்ரி மகரிஷி சொல்லும்போது சொல்லுவார், தண்ணியில் பிளாஸ்டிக் போடுறோம், மிதக்கும். தண்ணியில் ஒரு இரும்பு பொருள் போடுறோம், உள்ளே போயிடும். தண்ணியில் பிளாஸ்டிக் போடும்போது எதோட டென்சிட்டி அதிகம்? தண்ணியோட தான் பிளாஸ்டிக்கோட தான். தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பிளாஸ்டிக் மிதக்குது. இரும்பு பொருளை போடும்போது பிளாஸ்டிக் மாதிரி மிதக்காமல் உள்ளே போயிடுது. அதுக்கு என்ன காரணம்? அதோட டென்சிட்டி அதிகம், அதாவது அடர்நிலைன்னு சொல்லக்கூடிய டென்சிட்டி அதிகம். அப்படி டென்சிட்டி அதிகமாகும் போது தண்ணிக்கு உள்ளே போயிடுது. ஸோ அதே விஷயத்தை நம்ம அண்டவெளி கொண்டு வரும். அண்டவெளியில் இப்போ ஐயா சொன்ன மாதிரி பல கோடி கோள்கள் இருக்குது, எல்லாமே உருளையாக சுற்றிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு அதோட டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த ஆகாயத்தில் இருக்கிற ஈர்ப்பு விஷயம், அந்த அணுத்திரள்களும் இயங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒழுக்கம் இறைநிலையால் கட்டுப்படுத்தப்படுது. அது நம்ம எலக்ட்ரான்னு சொல்லலாம், அணுன்னு சொல்லலாம், இன்னும் எத்தனையோ பேர் இருக்குது சொல்லலாம். அப்போ அதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிறது இந்த இடைவெளி எல்லாமே சுத்தவெளி தான். ஆனால் அது நம்ம சுத்தவெளினே படித்து இதில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம். கிடையாது. மிதக்கக்கூடிய பொருளை கட்டுப்படுத்துது அப்படின்னா அது சுத்தவெளியா நிறைவெளியா? பூமியோட கனம் எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா கோள்களும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரிய குடும்பமான சூரியத்தையும் சுற்றிட்டு வருது, சூரியனையும் சுற்றி வருது. அது எல்லாமே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது சுத்தவெளி தான். அப்போ சுத்தவெளியோட டென்சிட்டி எவ்வளோ? பூமி மாதிரி எத்தனை கோள்கள் மிதந்துக்கிட்டு இருக்குது, அதை கட்டுப்படுத்துது. அப்போ சுத்தவெளி முழுமையான நிறைவு. தேங்க்யூ. இப்போ ஆதாயத்தை பற்றி அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க, சில பேர் இந்த வெய்ய காலத்தில் ஜன்னல் ஓரமாக உட்காந்து பார்ப்பாங்க. ஜன்னல் ஓரமாக உட்காந்து ஏன் காற்று நல்லா வரும். வேகமாக போயின்னுக்கிற பஸ்ஸு கொஞ்ச நேரம் பிரேக் டவுன் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? காற்று வராது. இப்போ வேகமாக மூவியில் போகுது, காற்று வருது. ஏன் காற்று வருது? 2 பேர் கிட்ட வரணும். ஏன் காற்று வருது? காற்றில் இருக்க அந்த மூலக்கூறுகள் ஒன்றோட ஒன்றை உரசும் போது அந்த காற்று வேகமாக பஸ்ஸு மூவ் ஆகலைன்னா காற்று நின்று போகுது நார்மலாக. பஸ்ஸு புறப்பட்டுச்சுன்னா காற்று வருது. அது ஏன் வருது அந்த காற்று? என்ன சொல்கிறேன், அந்த பஸ்ஸானது காற்றை கிழிச்சிட்டு போகும்போது காற்று ஒதுங்கிடுது. ஏரோப்ளேன்லேயும் அதே மாதிரி தான்.
ஆனால் ஏரோப்ளேனில் முனையை கூற வைப்பான். இந்த மாதிரி பஸ் பாடியை அங்கே வச்சு ஆகாயத்தில் கிழிக்க முடியாது. ஏன்னா அது 300-400 வேகத்தில் போனோம்னா கூறாக இருந்தால் வேகமாக கிழிச்சிக்கிட்டு அப்புறம் பாடி பெரிய பாடி உள்ளே போகலாம். முதல்ல கிழிச்சிட்டா அப்புறம் பாடி பெரிய பாடி உள்ளே போகலாம். நீங்கள் முதல்லையே எப்படி வச்சேன்னா போக முடியாது, ஏரோப்ளேன் திணறும். ஆனால் பஸ் அப்படி கிடையாது. பஸ்ஸு 80 கிலோமீட்டர் அவ்வளோதான். இது பாடி கூற வைக்க முடியாது. கூற வச்சா எவனாவது போய் குத்தி விட்ருவோம் பஸ். அதனால் இது கிழிச்சிக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அது போக போக காற்று ஒதுங்குது, காற்று ஒதுங்குது. அப்போது ஆகாயத்தில் இருக்கிற காற்று இதோட வேறு இன்னொன்று என்ன இருக்குது? காற்று இருக்குது, காற்று ஒதுங்குது. ஆனால் இன்னொன்று ஒதுங்காது. அது என்ன சொல்லுங்க பாருங்க. இன்னொன்று ஒதுங்காது. கரெக்ட், அதுதான் ஆகாயம். ஸ்பேஸ் ஒதுங்காது. ஆனால் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது ஒதுங்காது. இந்த ஸ்பேஸ், அதை தான் இந்த ஸ்பேஸை பற்றி இப்போ நீங்கள் ஆகாயத்தை பார்க்குறீங்க. இப்போ காட்ட முடியுங்களா? எனக்கு காட்ட முடியுமா ஆகாயத்தை? இல்லை, நீங்கள் ஆகாயத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் எனக்கு காட்டுறது எப்படி காட்டுவீங்க? ஏங்கம்மா, எங்க மேலையா? மாடி மேலே அங்கே போனால் தான் காமிப்பீங்க. இது என்ன ஜப்பம்? இதுதான் உண்மையில் ஆகாயம். இங்கிலீஷில் ஸ்பேஸ், ஸ்கை ரெண்டு இருக்கு. ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஏன் ஸ்கைன்னு வைக்க பண்ணுறாங்க? ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ஸ்கைன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கை என்னென்னா அதுவும் வானம் தான். சூரியன்லேருந்து நமக்கு ஏன் வானகத்தை காமிக்கன்னா பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? வெளியில் வா காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது காரணம் உண்மை தெரியாதனால. இதுதான் ஆகாயம். ஆகாயத்தை உண்மையில் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி செய்ய ஆண்டவருடைய கருணை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆகாயத்தை ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையில் ஆகாயத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்போது ஆகாயம் எப்படி நமக்கு நீல நிறமாக தெரியுதுன்னு கேட்டால், காற்று மண்டலம். சூரியன்லேருந்து வர்ற லைட் ரைஸ் வெள்ளை ஒளிமயமாக, அது கலர் இல்லை. ஆனால் அதில் 7 நிறம் இருக்கிறது நமக்கு தெரியும், எம்ஜிஆர்னு படிச்சிருக்கோம். அது காற்று மண்டலத்தில் புகுகின்ற பொழுது அதில் குறைஞ்சபட்ச அலைநீளம் உடையது வைலட். அது மட்டும் கொஞ்சம் பிரியும். அது வானத்தில் இந்த காற்று மண்டலத்தில் கலக்கின்ற பொழுது அந்த காற்று மண்டலம் இருக்கிற இடம் நமக்கு நீளமாக தெரிகிறது. அது ஒரு மாயத்தொடர். நீங்கள் காற்று மண்டலத்தை தாண்டி ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு போனால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வானத்தை கண்ணால் பார்க்க முடியாது ஒன்று. ஆனால் இதை நம்ம கண்ணால் பார்க்குற ஆனால் இதுதான் இடம் பேர். இடம், ஸ்பேஸ், வெட்டவெளி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இயற்கையிலேயே சில பேருக்கு கண் இல்லாமல் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒளியை பற்றிய நாலேஜ் இருக்காது, இருளை பற்றிய நாலேஜ் இருக்காது, வெட்டவெளியை பற்றிய நாலேஜ் இருக்காது. கண் இருந்து நம்ம ஒளியை பார்த்து நைட் ஆறாச்சுன்னா இருள் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஒளி தான் ஒரு பொருள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம சூரியனை எப்படி பார்க்குறோம்? சூரியனுடைய ஒளியே நம்ம கண்ணில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதனால் நம்ம பார்க்குறோம். சூரியனை கொண்டு நம்ம சூரியனை பார்க்குறோம், ஒளியை கொண்டு. அப்போ இருளை பார்க்க முடியுமான்னா உண்மையிலே இருளை பார்க்க முடியாது. ஏன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் இருளை நம்ம வெளிச்சத்தை பார்த்து இடம் இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து நம்ம மூளை உணர்த்தும். ஆனால் இயற்கையில் கண் இல்லாதவங்களுக்கு ஒளி தெரியாததுனால இருளை பற்றி நாலேஜ் இருக்காது. ஆனால் நம்ம ஒளியை கண்டதுனால இருளை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் கண்ணில் போய் மூளையில் விசிபிள் ஆகாது, இருந்தாலும் அதை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி தான் வெட்டவெளி. இந்த வெட்டவெளி நம்ம கண்ணுக்கு தெரியல தவிர நாம் அதை உணர முடியும். ஏன்னா நம்ம வானத்தை பார்த்தோம், இந்த இடத்தையும் நம்ம உணர முடியும். அதை கண் இல்லாமல் பிறக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்ன்றதை பார்த்துங்க.
எவ்வளோ பெரிய பாவம் பண்ணி இருந்தால் ஒருத்தர் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது, உலகமே தெரியாது, ஒளியை பற்றியும் தெரியாது, வெளியை பற்றியும் தெரியாது, அவங்க பசிக்கு சாப்பிட்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ஆகாயத்தை பற்றி ஏன் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து நான் அடியேன் வந்து 1983 லாலாப்பேட்டையில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஃபேக்ட்ரியில். இந்த ஈவினிங் டைம் வந்து டீ டைம் வரும், அந்த டைமுக்கு போய் பக்கத்தில் ஒரு டீ கடையில் பேப்பரில் பார்த்தேன். அப்போ போட்டுருந்தேன், பிரபஞ்சம் தோன்றி எத்தனை கோடி வருடங்கள் ஆனது, விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு 17,000 கோடி ஆண்டுகள். இது வந்து 1983 நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அண்டம் தோன்றியது. இப்போ 10 வருஷம் முன்னாடி பார்த்தா 300-400 கோடி. அதுக்கு வந்து ஒரு கிளியரான இது கொடுக்க முடியாது. அது 1,00,000 கோடி வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அதையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் வெட்ட வெளி தான் இருந்தது. சரி, இன்னொரு விஞ்ஞானி கேட்குறான், ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியிலிருந்து முதல்ல சூரியன் உருவாச்சு, அப்புறம் சூரிய குடும்பங்கள்லாம் உருவாச்சு. ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்படி உருவாக முடியும்? அணுக்களுடைய சேர்க்கை தானே எல்லாமே. இப்போது சூரியன்றது ஹைட்ரஜன் அணுக்கள் செறிவு தான். அது ஒரு அணு, அதுக்கு வந்து நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், பார்ட்டிகள் இருக்குது. அந்த பார்ட்டிகள் எப்படி வர முடியும் அப்படின்னு இன்னொருத்த கேள்வி போடுறான். அது கொஞ்ச காலம் ரிசர்ச் நடக்கும். அப்புறம் தான் ஒரு விஞ்ஞானி சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க இப்படி இருக்கலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒன்று தோன்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானம் போகிறாங்க. என்னென்னா, எ சப்ஸ்டல் மீடியம் supposed to fill up all space. அதாவது ஏதோ ஒரு நுண்ணிய ஊடகப் பொருள், இந்த வெட்டவெளி முழுதும் நிறைந்திருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மனிதன் இன்றைய விஞ்ஞானிக்கு கண்ணு, காது, இன்ஸ்ட்ருமெண்ட், நுண்ணிய இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்கேன் வேணும், எக்ஸ்ரே வேணும், சிடி ஸ்கேன் வேணும், இன்னும் எத்தனையோ வேணும். அதில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கான். அதில் கேப்சர் ஆகணும், ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லைன்னா எதையுமே நிரூபிக்க முடியாது, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் 10 கொலை பண்ணியிருந்தாலும் யாரை ஆமாம் இவர் கொலை பண்ணாருன்னு சொன்னா நீதிபதி அந்த இது தள்ளுபடி தான். ஆனால் நானே ஒத்துக்கிட்டேன்னா ஓகே, நான் பண்ணலை அப்படின்ட்டு 10 கொலை பண்ணிட்டு நான் பண்ணலைன்றேன்னா நான் சொல்கிறது அது சபைக்கு போயிடும் நீதிபதி. யாருமே சாட்சி சொல்லலைன்னா அது தள்ளுபடி தான். ஏன்னா ஒரு ஆதாரம் வேணும், எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும், ஒரு விளக்கம் வேணும். விளக்கம் இல்லைன்னா உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஆக உண்மை விளக்கத்துக்கு வரணும். ஆக அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நுண்ணிய ஊடகப் பொருள் இருந்தது, அதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியது. இப்போது நம்முடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கி எடுத்துப்போம், இதுக்கு முன்னாடி பற்றி நமக்கு தெரியாது. இப்போ ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பார்த்தோம்னா உயிரினங்களுடைய வாட்டம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. மனிதன் ஒரு நோய் அல்ல, ஒரு 200 வீட்டுக்கு சர்வே பண்ணி பாருங்க. ஐயா அம்மா எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா? இருக்கும்பா. பையன் அமெரிக்காவில் இருக்கான், 4 லட்சம் சம்பளம் வாங்குகிறான், பணம் அனுப்புகிறான், என்ன எத்தும்போது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்குறேன். ஏம்மா சுகரு 500-600 போடுதுங்க, எல்லாம் ஏசி மொத்தம் இருக்குது, சுகர் 500-600 எகிருது. பையனுக்கு சொல்கிறதில்ல, பணம் அனுப்புகிறான், கஷ்டப்படுறான். அவருக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் பிபி சொல்லவே வேணும், அது அக்கா தங்கச்சி 2 பேரும் அது வந்துடுது.
இது போனால் போதுன்னா இன்னொன்று மூட்டு வலி, இது போதுன்னா மலச்சிக்கல். இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு தனிநபருக்கு 10 வியாதி வந்துடுது. 35 வயசில் சுகர். ஐயா உங்களுக்கு சுகர் இருக்கா? இருக்கா? என்ன நீங்கள் சொத்து சேர்த்து வச்ச மாதிரி நல்லா ஜோராக தலையாடுறீங்க. சுகர் இருக்குன்னா இருக்குங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அப்படி அவங்க பையன் வந்து 2வது 4வது தான் படிக்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுகருக்கு பிபி இருக்குது, டேப்லெட் சாப்பிட்றாரு. இன்னும் வயசாக எங்கள் மாமா வந்து இவ்வளோண்டு சாப்பிட்றாரு. ஒரு கவலம் எங்கள் தங்கச்சிக்கு நடக்க முடியாது, மூட்டு வலி. எங்கள் தம்பிக்கு மூலம். இப்போ எங்கள் குடும்பம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்தாலும் பிரச்சனை. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 40 இயர்ஸ் பிஃபோர் கிடையாது. ஆரோக்கியமாக இருந்தான். கோழி வளர்ப்பான், ஒவ்வொருத்தர் வீடும் கோழி வளர்ப்பான். அதுக்கு பின்னாடி 5-6 குஞ்சு போகும். அதுக்கு வீட்டுக்கு பின்னாடி குப்பை இருக்கும், அதை புறக்கடைன்னு சொல்லுவாங்க. அங்கே மரம்லாம் இருக்கும். ஜாலியாக போவோம், ஜாலியாக விளையாடுவாங்க. கேழ்வரகுலாம் கூட போவாங்க. அதை நல்லா வளர்க்க விடுவாங்க 6 மாதம். என்ன தீபாவளி ஆச்சுன்னா கட் பண்ணுவாங்க. அது அன்பை தான் வளர்ப்பாங்க. இது மேலேயும் அன்பு. ஆற்றுல ஒரு கால் சேர்த்துருவாங்க, அதை கட் பண்ணி அது இது பண்ணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. 1 ஏக்கர் நிலம் இருந்தாலும் போதும். இப்படி 10,000 கோழி இருக்கும். சின்ன சின்ன கூண்டில் அதை 4 மாதம் 5 மாதம் வளர்க்கும். ஒரு கோழிக்கு என்ன ஒரு கோழி குஞ்சு இருக்குது, அதுக்கு என்ன சந்தோஷம். நீங்கள் டிவி பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சண்டே அது ஒரு சந்தோஷம். ஆனால் கோழி குஞ்சு என்ன சந்தோஷம்னா, ஒரு மரத்த நிழலில் தாயோட, அதுக்கு பின்னாடி அதோட குப்பையை கலர, இதை பார்க்க அதை பார்க்க, அதுதான் அதுக்கு சந்தோஷம். தீனி கூட அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. இப்போ கன்றுக்குட்டி பாருங்கள், கன்றுக்குட்டி பிடிக்க முடியாது, துள்ளி 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 குச்சி ஓடும். ஏன்னா அது 1 மாதத்துக்கு முன்னாடி மெதுவாக நடந்தது. இப்போ அது ஓடுறது அதுக்கே அதிசயமாகுது. பிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு 9 மாதம் 10 மாதம் பையனை நிற்க வைக்கிறீங்க, 11 மாதம் நிற்கிறான். அவன் பல முறை நின்று வேந்துடுவான். 11ஆம் மாதம் நிற்பான். நினச்சிட்டு அம்மாவை பார்ப்பான், பாரு நான் நிற்கிறேன் பாருங்க. அது நிற்கிறது அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு. 1 வருஷம் ஆச்சுன்னா ஓடும், தெருக்கா ஓடும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமனார் வீட்டுக்கு அந்த பக்கத்தில் அவர் இந்த செந்தா அவங்க மாமன் பேர் சங்கரனை வீட்டுக்கு எதிர் வீடு இல்லைண்ணா, சங்கரன் இருக்கார் இல்லையா, இந்த இது வச்சுக்கிறாரு மின்னல்ல. ஆமாம், அது எதிர் வீட்டில் அவருக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகுது. எங்கள் மேல் வீட்டு பொண்ணு தான் கொடுத்துருக்காங்க. பையன் எதிரில் ரோடு, அவங்க பெரிய ரோடு தான், பஸ்ஸு போயின்னு வந்து இருக்கும். இது சும்மா பையனை பிடிக்க முடியாது. 1 வருஷம் குழந்தை வெளியில் ஓடனா தான் அதுக்கு விருப்பம். நீ எத்தை ஊட்டினாலும் அது சாப்பாடல, ஓடனா ஒரு சந்தோஷம். என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கயிறு எடுத்து அன்னகையில் கட்டி விட்டாங்க. அது எந்த லென்த் வரையிலன்னா வாசப்படி லென்த்து தான் வரும், அதுக்கு மேலே தாண்டப்படும். வேறு வழியில் எவ்வளோ நேரம் பார்த்தேன், அது ஓடணும்னு பார்க்க, அது ஒரு சந்தோஷம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது அந்த கோழி அந்த காலத்தில் வளர்த்தாங்க, அன்பு செலுத்தினாங்க, எல்லாமே அப்படி பண்ணாங்க. அது கடைசி நேரத்தில் இதுக்கு அடிமையாகி அது 1 நிமிஷம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் அந்த உயிர் மரண வகையில். எப்படிங்க ஒரே இடத்துல அந்த இறகை வச்சுட்டு இப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், முடியாது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. சும்மா அப்படி தான் அசுக்கணும். பண்ணை எல்லாமே அதே மாதிரி தான். எல்லா பண்ணைகளும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாடு அதை கட்டி போட்டு அது இன்ஜெக்ஷன் போட்டு 2.5 லிட்டர் 3 லிட்டர் தான் கறக்கும். ஆனால் 20 லிட்டர் கறக்க வைக்கிறாங்க. இது எவ்வளோ கொடுமை. இப்போ நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது மாடை வந்து ஓட விட்டுருவாங்க. அது இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருக்கான். இந்த பிரச்சனை தீருமானா தீராது, எந்த தந்திரத்தாலும் தீராது, தீர்க்க முடியாது. இதுக்கு என்ன ஒரே ஒரு வழின்னா, முதல் கட்டம் இரக்கம் வேணும். ஃபஸ்ட்டு இரக்கம், ஜீவகாரணம், கொல்லாமை புலால் மறுத்தார்.
அதுக்கு அடுத்தது நீ யாரு நீ தெரிஞ்சுக்கணும். நாம் யாரு நீ தெரிஞ்சுக்கணும்னா எல்லா சோதனையுமே வரும். இந்த உடம்பு தான் நான் அப்படின்ற சிந்தனையில் வாழ்ந்தால் விதி பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும், தடுக்க முடியாது. அது பிரகாரம் தான் நடக்கும், எதையும் தடுக்க முடியாது. ஆக நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியது, ஏன் தோன்றியது, இந்த பிரபஞ்சத்தை எதுக்கு தோன்றிச்சு? இப்போ இவ்வளோ ஒரு வாட்ச்மேன் 12 மணி நேரம் நிற்கிறான். அவன் அவன் வாட்ச்மேனா? அவங்க பிறம்போதே நெத்தியில் வாட்ச்மேன் தான் ஒட்டிட்டு இருந்தாங்க. அவங்க நிற்பாங்க. நீங்கள் உட்காந்து இருக்கீங்க, உங்களுக்கு மூட்டு வலி, நீங்கள் உட்காந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, அமைச்சு தான் நிற்கிறாங்க. சரி, அப்போது இந்த பிரபஞ்சம் எதுக்காக தோன்றியது தெரியலையே, நமக்கு தெரியலையே ஏன் தோணுது. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு 6வது 7வது படிக்கும் வாயுவை சொல்வார், வாழை தன் வரலாறு கூறுதல். சுருக்கமாக ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பார், நாமளே கட்டுரை எழுதணும். வாழை மரம், ஓரறிவு தாவரம், வாழைக்காய், வாழைப்பழம், வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைச்சாறு இதெல்லாம் கொடுத்து மனித குலத்துக்கு எத்தனையோ வாழைப்பழம் வந்து எத்தனையோ வியாதியை போக்கும். மஞ்சள் கலரில் இருக்கிற பழம் பல வியாதியை போக்குமா. மஞ்சள் கலரில் இருக்கிற பழம், மஞ்சள் கலர் தோல், அது நிறைய வியாதியை போக்குமா. அதில் ரஸ்தாளி பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரஸ்தாளி பழம் அந்த மாதிரி அந்த பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிடணும். இது உணவு முறைகளில் ஒரு முக்கியமானது. அப்போ வந்து அந்த பையனுக்கு தெரியும் ஓரறிவு. எதுக்கு வாத்தியாரை சொல்லி கொடுக்குறாங்க பாடத்திட்டத்தில், எதுக்கு நுழைகிறேன்னா ஓரறிவு தாவரமே மனித சமுதாயத்துக்கு இவ்வளோ நன்மை பண்ணுது, நீ என்ன நன்மை பண்ணுற அப்படின்றதுக்காகத்தான் அந்த மாணவனுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாணவன் நல்லா படித்து அதுக்கு மார்க் எடுத்து மேலே 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 நல்லா அக்கறையாக டெவலப் ஆகிட்டு நல்ல சிறந்த மார்க் எடுத்து அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எழுதி எம்பிபிஎஸ் போயிட்டு எம்எஸ் படிச்சுட்டு நல்லா பணத்தை நிறைய செலவு பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 டாக்டர் சேர்ந்து கிட்னி தரணும். அது நடக்குது. இல்லை அவன் இன்ஜினியராக போனால் ஒரு 20 கோடி கொடுத்தா 5 கோடியில் பாலத்தை கட்டி முடிச்சிடுவாங்க ஒரே ஒரு வருஷத்தில் போயிட்டு. நீங்கள் எந்த துறையை எடுத்துங்க, இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து தனி மனிதனுடைய கேஸு கம்மியாகிடுச்சு. அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழல் ஃபைல் தான் அதிகமாக போயிட்டே இருக்கு. அதை வந்து 10 வருஷம் 20 வருஷம் அது நீட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு. காரணம் ஊழல், கொலை, கொள்ளை, பசி, பஞ்சம், நோய் நொடி. ஆக மொத்தத்தை நம்ம வாழறதுக்கு வழி கிடையாது, வாழறதுக்கு வழி கிடையாது. இப்படியே போகிற போக்கில் பார்த்தா இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து இலவசம் கொடுக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு தமாஷுக்கு சொல்கிறேன். ஒரு 10 அடி நீளம் கைதில் இலவசம். எதுக்கு தூக்க மாட்டேங்குது, சாவுட ஓட்டு போ, அது மாதிரி ஆகி போயிடும். ஆக இந்த பிரபஞ்சம் என்ன காரணத்துக்காக தோன்றுது நம்ம தெரிஞ்சுக்கணும். தென்னை தன் வரலாறு கூறுதல் இதெல்லாம் ரைட்டுங்க. நான் வந்த வரலாறு அது பாடல்கள் வச்சாங்க. ஏன் அந்த கல்வித்துறைக்கு இந்த நாலேஜ் வரல? வாழை தன் வரலாறு கூறுதல், தென்னை தன் வரலாறு கூறுதல், ஆறு தன் வரலாறு கூறுதல், நான் வந்த வரலாறு கூற மாசார்னு இவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கேட்கல. அது ரொம்ப முக்கியமாச்சே. அப்போ நீ எப்படிடா இங்கே வந்த, ஏண்டா வந்த, என்ன நோக்கத்துக்காக வந்த அப்படி பார்க்கும்போது எல்லாமே இயற்கையாக நடக்குது. இந்த பிரபஞ்சம் தோற்றத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் தோன்றுது. காரணம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்க முடியாது. முதல்ல சூரியன் தோன்றிச்சு, இயற்கை. அது பல கோடி வருஷம் கழித்து
பூமி முதலிய கோள்கள் தோன்றுச்சு. அதிலிருந்து பிற துணைக்கோள்கள் தோன்றுச்சு. அது பூமி முதல்ல நெருப்பு கோலமாகவே சுற்றின்னு வந்து அது பல கோடி 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 காலம் ஆகி அதுக்கப்புறம் என்னாவது மேற்பரப்பில் குளிர்ந்து முதல்ல பாறையாக மாறிட்டான். சர்ஃபேஸ் உள்ள தீப்பிழம்பு இருக்கு, கணல் இருக்குது, ஆனால் மேல் பகுதி மட்டும் பாறையாக மாறிடுச்சு. அந்த தீப்பிழம்பு முதல்ல அப்படியே பாறையாக மாறிடுச்சு. அது பல கோடி வருஷம் அது காற்றினுடைய சுழற்சி காரணமாக அது சிறு சிறு கற்களாக, அப்புறம் மணல்களாக, அப்புறம் மணல் மண்ணாக ஆகி அதுக்கப்புறம் நீர்நிலைகள் வந்துச்சான். முதல்ல இப்போ வந்து பூமி வந்து 4ல் 3 பங்கோ 2ல் 3 பங்கோ தண்ணீர். ஆனால் முதல்ல மொத்தமே தண்ணி தானா. சரவணந்த சாமி சொல்கிறாங்க இந்த பூமி முழுக்க தண்ணி தான் இருந்ததான். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிகள், ஓரறிவு கிடையாது, பாசிகள் தோணும். அப்புறம் ஓரறிவு வருது. இப்போ என்ன அதிசயம் நடக்குது? இதுவரையில் பூமி தோன்றுச்சு, எல்லாம் தோன்றுச்சு. சூரியன் எவ்வளோ பெருசாக எத்தனையோ கோடி கோடி தினகரன் போல் வாழ்கன்னு சொல்லுவாங்க. தினகரன் போல் வாழ்க, பெரியவங்க ஆசீர்வாங்க. தினகரன் போல் வாழ்கன்னா தினகரனுக்கு அழிவே கிடையாது. அந்த மாதிரியா வாழறோம் இல்லைங்க. அது வாழ்ந்தது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ்க சொல்லியிருந்தேனே. இப்போ நம்ம பொன்னாடை போத்த இல்லையா, கதராடையை வச்சு பொன்னாடை போத்த முடியுமா? உங்கள் வீட்டை தான் விற்கணும். அப்போ 55,000 நகை கடை வச்சுக்கிறாரு, பிள்ளைக்கு நகை கடை வச்சு கொடுத்துருக்காரு. இதிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபோர்மேனாக இருந்து ஐயா ரிட்டையர் ஆகிட்டு சரி சும்மா இருக்கிறத நகை கடை வச்சுட்டு பார்த்துக்கிறாரு. அது 55,000 தான். இப்போது ஆக இந்த அப்படியே தோன்றி முதல்ல இப்போ வந்து புல் பூண்டு இது தொட்டால் தெரிஞ்சுக்கணும். இது தொட்டால் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது மனிதன் எப்படி தெரிஞ்சுப்பான்? அதுக்கு ஒரு கடவுள் கொடுத்துருக்காரு, ஒரு செடியை கொடுத்துருக்காரு. நீ தெரிஞ்சுக்கிடா, புல் தொட்டால் அது தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஆலமரத்து மேலே உட்காருயா, நீ உட்காருது, அதுக்கு ஸ்பரிசம் பண்ணுறது அது தெரிஞ்சுக்கும். இதை நீ புரிஞ்சுக்கணும். தொட்டா சிலை கொடுக்குறான். நீ தொட்டிங்கன்னா அப்படியே கவனம். இப்போ தான் அந்த பிரபஞ்சம் தோன்றி இதுதான் ஃபஸ்ட்டு டைமு அதனுடைய காரியத்தை நிறைவேற்றுது. இதுக்கு எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகுது. இதுவரையில் எதுக்குமே உணர்வு கிடையாது. சூரியனாகட்டும், பூமியாகட்டும், பஞ்சபூதங்கள் எதுக்குமே உணர்வு கிடையாது. ஆனால் அந்த தொட்டா சிலிங்கி வேருக்கு உள்ள இருக்குது. இப்போ நாமெல்லாம் தலையில் ஆன்மா இருக்கு. செடி கொடிகளுக்கு அது தலைகீழாக நிற்குது. செடி கொடிகள் தலைகீழாக நிற்குது. அதுக்கு வேரில் தான் ஆன்மா, காலை மேலே தூக்கிட்டு. அப்புறம்தான் உங்களுக்கு வந்து சங்கு சிப்பி இப்படி வருது. அப்புறம் வந்து மரவெட்டை அதில் பாம்பெல்லாம் படுக்கிறது வரும். அப்புறம் பறவை கொஞ்சம் நிம்மதி. இதுதான் அறிவு வளர்ச்சிக்கு அறிகுறி. அப்புறம் குரங்கு நல்லா அப்படின்னு. அப்புறம் மனிதன் செங்குத்தான். இப்போ செங்குத்தான் நிற்கிற மனிதன் பூரண அறிவு பெற்றவன் நித்தியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது இவ்வளவும் படைத்தார். அந்த தொட்டா சிலிங்கி தொட்டா தெரிஞ்சுக்கிறது அதான் அந்த உணர்வு தான். அதுக்கு மேலே அதுக்கு வந்து வலி உணர்வு அது கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்தது அதுக்கு வந்து அடுத்த பரிணாமத்துக்கு போகுது. சங்கு சிப்பி 2 அறிவு சுவை தெரிஞ்சு. அப்போவும் அதை நம்ம எதுக்காவது மரண வேதனை வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அது வலி இருக்கும், லேசான வலி இருக்கும். அப்புறம் எறும்பு, ஈ, தும்பி, கொசு இது வரும்போது இன்னொரு அறிவு ஆட் ஆகும், வாசனை. இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும். எறும்பு எங்கேனா லட்டு வச்சுருங்க, தேடி கண்டுபிடி, கண்ணும் தெரியாது, காதில் கேட்காது, அது போய் நல்லா சுவைக்கும். அது இப்போ உணர்வு அதிகமாகும். அதுக்கும் மரண வேதனை வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு சென்சேஷன் இருக்கும். இந்த பறவை இனத்துக்கு வரும்போது அது கண்ணு வந்துட்டு, இந்த கண்ணு வருகிற பொழுதுதான் அந்த உயிரின் அந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லையில்லாத சந்தோஷத்தை அடையும். எல்லையில்லாத சந்தோஷத்தை அடையும். சேவல் பாருங்கள், 4 மணி கூவுது. எது கூவுதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளை எழுப்புறதுக்கா? கிடையாது.
நம்மளை எழுப்புறது கிடையாது. அது பழக்கமாயிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் சூரியன் வரப்போது, நமக்கு வடிவங்கள் தெரியல, நம்ம வடிவங்களை பார்க்க போகிறோம். ஒரு உருவத்தை பார்த்தாவே அதுக்கு ஒரு சந்தோஷங்க. அதை வர்ணிக்க முடியாது. நமக்கு லட்டு சாப்பிட்டா தான் திருப்தி. ஆனால் குழந்தை பாருங்கள், பொம்மையை பார்க்கும், அத்தை பார்க்கும், இத்தை பார்க்கும், அது ஒரு சந்தோஷம். நீங்கள் பறவை இனங்கள்லாம் பாருங்கள், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். சில குரங்கு பாருங்கள், கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கும், அப்படி பார்க்கும். சில கடவாயில் உயிரினங்கள் இப்படியே பார்க்கும், ஆச்சரியமாக பார்க்கும். அதுக்கு பார்த்தாலே ஒரு இன்பம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு கூறு தான் அது பார்க்க முடியும். ஆனால் அது பார்க்கும்போது ஒரு இன்ப உணர்வை ஆண்டவர் உணர்த்துறாரு. அது ஏன் இந்த உணர்வு ஏன்? ரைட், மனிதன் வரும்போது, கால்நடை தாண்டி மனிதனாக வரும்போது, இவன் உணர்வு எக்ஸ்ட்ரீம் மைனஸ்லேயும் போகும், எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ்லேயும் போகும். எந்த வகையிலையும் போகத்தை அணுக துணிவான். எப்படியாவது இன்பத்தை அனுபவிக்கணும். அது எத்தனையோ வகை இன்பம் மனிதன் எப்படினாலும் அனுபவிக்க விட்டுடுவார். ஒன்றும் சொல்ல மாட்டார், அனுபவிக்க விட்டுடுவார். கடைசியில் அவ்வளவும் துன்பமாக மாறிடும். இப்போ நான் அடியேன் கேட்குறது என்னென்னா, இந்த இன்ப துன்ப உணர்வு எனக்கு ஏன் வருது? நான் கேட்கலாம். நான் இன்னாருக்கு முருகேசன் ருக்கம்மாள் இருக்கு பையனா பிறக்கணும்னு கடவுளே நான் உங்கள்கிட்ட வேண்டனா? ஏன் என்னை இப்படி மாட்ட வச்சிருக்க வம்பில்? ஒரு அருமையான பாடல் பாடுறாருங்க வள்ளலார். என்ன பண்ணுறாருன்னா பாடுறாரு, பாட்டை பாடணும். அது மகாதேவனில் இருக்குது. அந்த பாடல் நம்ம ரொம்ப அருமையான பாடல். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எங்கே இருக்குன்னு தெரில. இது மகாதேவ மாலையில் வருது, அருமையான பாடல். ஒரு நிமிஷம் பார்த்துலாம். புலால் சுவர் சூழ் கொத்தை சிறு வீட்டில் இருட்டறையில் சிறை செய்து அந்தோ அப்படின்னு ஒரு அந்த பாட்டல். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அந்த இது வரல, அது எங்கே? அதாவது புலால் சுவர் சூழ் ஒத்தை சிறு வீட்டில் இருட்டறையில் சிறை செய்து அந்தோ கம்பமுற பசுத்தகலும் அந்த கரண முதல் பொறிபுலவே வம்பு இயற்ற காமாதி அரசரெல்லாம் மடிபிடித்து வருத்த என்றோ எனை வளர்த்தாய் என்றாள். இந்த உடம்பை பற்றி நாம் ரொம்ப சிந்திக்கணும். அண்டத்தை பற்றி சிந்திக்கணும், இந்த உடம்பை பற்றி சிந்திக்கணும். இப்போது ஒரு 3 நிமிடம் ஒரு தியானத்தில் உட்காருங்க. ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு குச்சி ஒன்று. இங்கே புருவ மத்தியில் ஒரு அழுத்தம் கொடுங்க. புருவ மத்தியில் ஒரு நல்ல ஒரு 5-6 முறை ஒரு இம்ப்ரெஷன்
ஒரு சிறு வலி ஏற்படுற மாதிரி அங்கே ஏற்படுத்துங்க. அப்போ நம்மளுடைய மனம் வந்து புருவ மத்திக்கு ஈஸியாக போயிடும். அப்போது அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு சிந்தனை செய்ய போகிறோம். என்னென்னா, நம்ம இப்போ ஒரு பாடி ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேனோ அல்லது சிடி ஸ்கேன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் மனக்கண்ணாலேயே நாம் நம்முடைய உடம்பை அறுத்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல என்னுடைய உடம்பை அறுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த உடம்பு நான் 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 சொல்லி ஏமாந்த வாழ்விலிருந்து நான் விடுபட முடியும். இப்போது என் உடம்பு நானே அறுத்துக்கிறேன். அறுத்து மொத்த ரத்தம் வருது. ஒருத்தர் தொடச்சிக்கிட்டே இருக்கார். அதான் நடக்குது. முதல்ல மலைப்பை எடுக்கிறேன். மலைப்பையில் எடுத்தால் காலையில் கொஞ்சமாக தான் மழை கழிஞ்சிருக்கு, மிச்சம் அப்படியே இருக்கு. அவர் என்கிட்ட காமிக்கிறார் மூக்கிட்ட. ஏன் அறிவு இருக்கையா அவனுக்கு? மலைப்பையை கொண்டு போய் மூக்காண்ட வைக்கிறீங்க. ஏப்பா உன்னுடைய வயிற்றில் தான் இருக்கு, இதுதான் பண்ணி உன்னுடைய மலம்தாம்பா. சரி, அதை வச்சுட்டார். அப்புறம் சிறுநீர் பை, மூத்திரப்பை, அதில் 1/2 லிட்ரு யூரின் இருக்கு. அது இங்கே தாங்கிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் கிட்னி எடுத்து காமிக்கிறார். கிறிஸ்த அவரத மாதிரி வேண்டி. அப்புறம் வந்து இது மலக்குடல் ஆசனம். அப்புறம் பெருங்குடல், இறைகுடல். இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. பித்தப்பை, கணையம், அப்புறம் வந்து கல்லீரல், மண்ணீரல். அப்புறம் மேலே போனால் 2 பக்கம் நுரையீரல் எல்லாம் இருட்டதாக இருக்குது. நீங்கள் எண்டோஸ்கோப்பி வச்சு பார்த்தா தான், அது வந்து லைட் வச்சு பார்த்தா தான் கண்டுபிடிமே தவிர உள்ள மொத்தம் இருட்டு. அதான் சொல்கிறார், இருட்டறையில். இதை ஒரு அறைன்றார் வரலாறு. இது ஒரு வீடு, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே லைட்டே இல்லை. மொத்த பொருளுமே இருட்டில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே வந்தால் மொத்தம் இந்த பக்கம் இதயம் வந்து இந்த இதில் பார்க்கலாம். இந்த அனிமேஷன் மாதிரி பண்ணுவாங்க. இப்படியே துடிக்கும், நல்லா துடிக்கும். அது மாதிரி தான் துடிக்குது. ஆனால் நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை அது ரத்தத்தை பம்ப் பண்ணி ஃபுல்லாக சர்க்குலேஷன் போதும். ஒரு 10 வினாடி நின்று போச்சோன்னா கூட நமக்கு எல்லாருக்கும் தகவல் பண்ண வேண்டியது. அது வந்து பிறந்த நாள்லேருந்து அது வந்து இயங்குது. இது எப்படி இயங்குது? அது இயற்கை. மருத்துவர் கேட்டால் அது இயற்கை. அதை ஒன்றும் கண்காணிக்கிறதோ அது எப்படி இயங்குது, அது இயற்கை. இன்னொன்று, அதுக்கு அதை ஒட்டி வந்து நுரையீரல் வந்து அழுத்தி பிடிக்குது. அந்த அதிர்வுக்கு அது இடம் கொடுக்கல. ஆக ஒரு சீட்டு ஐயா பஸ்ஸில் பார்த்தோம்னா 3 பேர் உட்காருவாங்க. மொத்தம் வருவான், ஆள் இதாக இருப்பான், தள்ளுதான். ஏங்க எங்களுக்கே இடம் இல்லை, தள்ளியா. நான் கூட போனேன் 12 மணி நேரம் சென்னைக்கு, நான் பெருசாக இது பண்ணுறேன். தள்ளியா, நான் கூட காத்தான் என்கிட்ட போய் தள்ளி உட்காரலாம். 4 பேரும் சௌகரியமாக உட்கார முடியும். 4 பேரும் அந்த வேர்வை நொந்து இது பண்ணுறாங்க. ஆனால் ஆள் மீசியமாக வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. அவன்கிட்ட இது பண்ண முடியாது. அவன் ரூடு அந்த மாதிரி ஆள். அந்த மாதிரி எந்த பொருளுமே சௌகரியமாக இருக்க முடியாது. இதையும் தூக்குது, ஆனால் நுரையில் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் தசைகள், இப்படி உடம்பு முழுக்குமே வந்து எல்லாம் ஒன்றை அழுத்தி. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேச்சுலர் தான், வேற ஒரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதே கம்பெனி தான் இன்னொரு பிரான்ச்சு. போனோம், நாளைக்கே போனோம். அந்த பேச்சுலரு அவர் வந்து ஹோட்டல் தான் சாப்பிட்டாரு. பட்டு நிறைய துணிமணி அது எல்லாம் நிறைய பொருள் வச்சுன்னு இருக்கார். ஒரு பை தான் மொத்தத்தையும் போட்டார். போடுறார் 6 பேரில் மொத்தம் இது பண்ணுறாரு. பக்கத்தில் ஏன்டா அப்படி போய் அமுத்துற அப்படின்னா, இன்னும் போட்டில் இருக்கா. டேய் கையில் அமுத்தாடா, ஏறி நின்று மெதுடா. எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். ஒன்றும் எல்லாம் ஆகிட்டு. என்னடா அண்ணா, இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா வடிவில் ஒரு கோயிலில் பிரசாதம் வந்து வரிசை நின்று குறுக்கு நுழைஞ்சிட்டு வாங்கிடுவான்.
இந்த ஜன்னல் வழியாக 2 கையை விட்டுட்டு வைகை சாமி வச்சு அவன் வைப்பான். இலை வச்சு வைங்க சாமி, இலை வச்சு வைங்க, இலை வச்சு எல்லாத்துக்கும் மொத்த வைங்க சாமி, நிறைய வைங்க சாமி, எடுக்க முடியாது. அந்த மாதிரி மொத்த பொருளையும் போட்டு எல்லா பொருளையும் போட்டு அது ஜிப்பை மூட இவ்வளோ வாய் இவ்வளோ பெருசாக திறந்துச்சு. அவனை கூப்பிட்டுட்டே கொஞ்சம் அழுத்தி விடுறா, ஜிப்பை மூட. அந்த மாதிரி இதுக்குள்ள எத்தனை இருக்குது, அது என்னென்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கு யாராலையும் இது பண்ண முடியாது. எம்பிபிஎஸ் மட்டும் காமனாக படிச்சிடணும். இதயத்தை பற்றி படிக்கிறன்னா நீ தனியாக என்ட்ரன்ஸ் செய்து அதுக்கு தனி எம்எஸ், அது ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட். உனக்கும் வேறு எதுக்கும் படிக்க முடியாது, ஓரளவுக்கு ரஃபாக தெரிஞ்சுக்கலாம். கிட்னி அது ஸ்பெஷலிஸ்ட், குடல் அது ஸ்பெஷலிஸ்ட், நியூராலஜி தனி ஸ்பெஷலிஸ்ட், கண்ணு டாக்டர் அது தனி, காது டாக்டர் இஎன்டி தனி. எல்லாத்தையும் ஒருத்தம் படிக்கணும், படிக்க முடியாது. ஏன்? இந்த உடம்புக்குள்ள இறைவனுடைய சக்தி கோடி 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 சக்திகள் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம் ஏதாவது நினைக்கிறோம்? ஏன் நினைப்பதில்லை? ஒரு நுரையீரல் ஒரு நாளைக்கு இப்படி சுருங்கி விரிதான். இதெல்லாம் மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எண்ணியாக பார்த்தோம், 21,600 முறை சுருங்கி விரியுது. நாம் இன்னைக்கு காலையில் எழுந்துக்கிறோம், ஐயோ அப்பா இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னுடைய நுரையீரலை 21,600 முறை சுருக்கி விரிவடையணும், அப்போ தான் மூச்சு உள்ளே போகும் வெளியில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறோமா? அதை பற்றியே நினைக்கிறது இல்லை. அப்போது இந்த இவ்வளவு சக்திகள் வெளிப்பட்டால்தான் ஆண்டவருடைய உண்மை விளங்கும். ஆக இந்த பிரபஞ்சம் ஏன் வெளிப்பட்டதுன்னா ஆண்டவருடைய அன்பு தத்துவம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு அண்டத்தில் இவ்வளவு விளக்கம் இருந்தால்தான், அது விளக்கத்தை வச்சுத்தான் நம் ஆண்டவர் கருணையே வடிவானவர் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த இது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டீங்களா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தோல் பையை வச்சு மூடிட்டு இருக்காங்க. உண்மையில் மனிதனுக்கு தோல் கிடையாது. மாடை வெட்டி தோலை உரிச்சு தனியாக போட்டுருவான், அது தனி டிபார்ட்மெண்ட்டு. மாடை உரிச்சு தோல் போட்டுருவான், நாயை உரிச்சு பண்ணி எல்லாத்துக்கும் தோல் உரிக்கலாம். ஆனால் மனிதனுக்கு தோல் உரிக்க முடியாது. உண்மையில் பார்த்தா ஒரு எபிடர்மிஸ் தான் இருக்குது மேலே. உங்களுக்கு இப்போ மாட்டு தோல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஃப்ளஷ் எல்லாம் சேர்த்து ஒரு 15 mm வந்துடும். அதை உரிக்கலாம், 15 mm தனியாக வந்துடும் ஃப்ளஷ். ஆனால் மனுஷன் தோல் உரிக்க முடியாது. இது 0.01% கூட சொல்ல முடியாது, அதையும் உரிக்க முடியாது, தோலே கிடையாது. ஆனால் எல்லா உறுப்புகளும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கு. எவ்வளோ அற்புதம்! நம்ம ஏன் இது எல்லாமே இயற்கையில் வந்திருக்கு. நம்ம கருப்பையில் வளரும் போது நமக்கு கை கால் முளைச்சது நமக்கு தெரியுமா? ஏன் இதெல்லாம் நம்ம என்ன எதுக்காக என்ன இறைவா நீ படைத்த அப்படின்னு நம்ம கேட்கணும் இறைவன்கிட்ட. ஐயா பொண்ணு கூட கொஞ்சம் போகணும். அப்போது நம்ம செய்கிற ஒரு தவறு என்னன்னா, எல்லோரும் ஓடுற மாதிரி நாம் ஓடுறோம். இந்த உலகத்தில் எல்லோரும் ஓடுறாங்க. எதுக்காக? பசி, மெயின் பசி. அதனால் இந்த குழந்தைய பிறக்கும் போதே அதே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. அது மனசில் பதிவாகிடுது. ஓ நம்ம அப்போ ஆடு மாடுலாம் பசிக்கு சேர்த்து இயற்கையான ஒரு கிடைக்குது. பறவை இனங்கள், விலங்கினங்கள் எல்லாத்துக்கும் இயற்கை கிடைக்குது. ஆனால் மனிதன் இயற்கையாக நம்ம வீட்டில் போய் சாப்பிட முடியுமா? எனக்கு பசிக்குதுன்னா ஐயா வீட்டுக்கு போய் சாப்பிட்டா தெரிஞ்சு ஒரு வேளை போடுவார், இல்லை ஒரு நாள் வச்சுப்பார். அவருக்கே கரெக்டாக இருக்கு அப்படின்னா நான் டெய்லி போய் உட்காந்தா என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். சாப்பாடு இப்போ போடாது, அப்படியே போய் அவன் வீட்டுக்காரம்மா சொல்லுவான், அவன் போட்டோம். ஏன்னா அவன் சோம்பேறினா நம்ம எப்படி போடுறது? எதனால தான் போட்டுக்கிறது? ஆக நம்ம பசிக்கு நாம் தான் உணவு கிடைக்கணுன்ற ஒரு இது அது சின்ன வயசுல அது ஊறி போகுது. அப்புறம் வீடு வாசல் தைக்கணும். ஆக இந்த ஒரு இது இந்த குழந்தையிலேருந்தே அது வந்துட்டு
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி